திமுக ஆட்சியை நடத்துவதே பாத்தீங்கன்னா குண்டாசும் ரவுடிசும் தான். குறிவைத்து நாம் தமிழர் கட்சியை மட்டும் இவர்கள் இது போல செய்வதற்குண்டான காரணம் என்னன்னா, அவர் கலைஞர்கள் அவர்களை பத்தி விமர்சிக்காததா, என்னெல்லாம் பேசியிருக்காங்கிறத நம்ம எடுத்து பார்ப்போமா? நீங்க முதலமைச்சரை மாத்திருங்க, எல்லாம் சரியா நடக்கும். ஒவ்வொரு அதிகாரியா தூக்கி போடுறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது. வணக்கம். திமுக நாம் தமிழர் கட்சியை ஒடுக்க வேண்டும், இவர்கள் வளர்ந்து விட்டால் இங்க ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு ஆட்சி மலர்ந்து விடும், அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. எப்பொழுதும் மக்களை அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாது வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறத நினைச்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இதற்கு எதிராக களமாடி கொண்டு ஒரு பைசா கூட வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு கட்சியால் மாற முடியும், மாநில கட்சியாக ஒரு கட்சியால் மாற முடியும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி களத்துல நிரூபிச்சிருக்கு. அப்ப அது இங்க ஊழலில் பெருத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு புளிய கரைக்குது, வயிற்று கரைக்குது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது தாக்குதல் செய்யறது, அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் செய்யறது, கொலை செய்யறது, அதே போல மிரட்டி பார்க்கறது, பணம் கொடுத்து பார்க்கறது, அதற்கெல்லாம் அடங்கவில்லை என்றால் இவர்கள் கைது செய்யறது, இது போல பிரச்சனைகளை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். குறிவைத்து நாம் தமிழர் கட்சியை மட்டும் இவர்கள் இது போல செய்வதற்குண்டான காரணம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி மக்களிடத்திலே மிக வலுவாக வளர்ந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறது தான் காரணம். கருணாநிதி என்பவர் மனித புனிதரோ இல்ல ஒரு தேவதூதரோ கிடையாது. அவர் செய்த தவறுகளையும் விமர்சிக்கக்கூடிய தகுதி எல்லாருக்கும் உண்டு. ஒரு சாதாரண குடிமகனாக எல்லாரும் விமர்சிக்கலாம். அப்படிங்கும்போது ஒரு வழி தாங்கிய இனத்தின் தலைவனாக எங்க அண்ணன் சீமான் விமர்சிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதை நோக்கி நீங்க கொந்தளிக்கிறீங்க அப்படின்னாக்க, திமுக காரர்கள் நேரடியா ஒரு விவாத மேடை அமைப்போம், வந்து பேசுங்க. ஐயா கருணாநிதி அவர்கள் என்னவெல்லாம் நல்லது செஞ்சிருக்காரு நீங்க பேசுங்க, அவர் என்னவெல்லாம் தீமைகளை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காரு, மக்களை எப்படியெல்லாம் வஞ்சிச்சிருக்காருங்கிறத நாங்க பேசுறோம், நீங்க எடுத்து மக்களிடத்துல வைங்க. உங்களுக்கு அதற்கு தைரியம் இருக்காங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. கருணாநிதி அவர்களை ரொம்ப மோசமாக திட்டியவர்கள் பல பேர் இன்னைக்கு திமுகவுக்குள்ள உயர் பதவிகள்ல இருக்கிறாங்க. ஐயா சேகர்பாபு அவர்கள் ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருக்கிறாரு, அமைச்சரா இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி அவர் விமர்சிக்காததா, அவர் கலைஞர்கள் அவர்களை பத்தி விமர்சிக்காததா, என்னெல்லாம் பேசியிருக்காங்கிறத நம்ம எடுத்து பார்ப்போமா? எதிர்கட்சியா இருக்கும்போது வேற ஒண்ணு பேசலாம், அவரே இந்த கட்சிக்கு தாவி கொண்டு என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அவங்க எல்லாம் கேட்டு பாருங்க, வாய்க்கொழுப்பு யாருக்கு ஜாஸ்திங்கிறது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது இவர்கள் தொடுக்கக்கூடிய தாக்குதல்கள் அப்படிங்கிறது எல்லாமே நாம் தமிழர் கட்சி மீது அவர்களுக்கு உண்டான பயத்தை தான் காமிக்குது. அவங்களுக்கு இந்த ஜனநாயக பூர்வ சக்தி வளர்ந்துச்சுன்னா இன்னொரு முறை ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களை ஏமாற்ற முடியாது, மக்களை ஏழை நிலையிலே வைத்திருக்க முடியாது. ஒரு நல்லாட்சி ஒன்று மலர்ந்துச்சுன்னா அதற்கு பிறகு இவர்களால் மீண்டும் ஆட்சி பொறுப்பை கனவில் கூட காண முடியாது. அப்ப அதனாலதான் அவங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளாக தேடி தேடி அவர்கள் இது போன்ற செயல்களில் குற்ற செயல்களில் ஈடுபடுறதுக்குண்டான காரணம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைங்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதை நீங்க ஒரு சாதி ரீதியா பார்க்காம, ஒரு சார்பா பார்க்காம நீங்க சாதாரணமா எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஒரு தனிப்பட்ட நபருக்கு இங்க எவ்வளவு தூரம் மரியாதை இருக்கிறது, அதே போல அவருடைய வாழ்வுக்கு எவ்வளவு தூரம், அவருடைய உயிருக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். இந்த கடந்த 2 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா 130க்கு மேல படுகொலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் உட்பட. இப்போ ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரையே இது போல வெட்டி கொள்ள முடியும், அதற்கு இருக்கும்னாக்க வெட்ட வெளிச்சமாக தெரியுது இங்க எப்படி ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, ரவுடிசம் எவ்வளவு தூரம் தலை தூக்கி நிற்கிறது, அதற்கு திமுக எவ்வளவு தூரம் சார்பாக நிக்குதுங்கிறது எல்லாமே தெரியும். ஆனா இதை எதையுமே இவர்கள் கண்டுகொள்ளாமல், இதை நோக்கிய பார்வைகளை அவர்கள் செலுத்தாமல், ஆட்சி நல்லா நடந்துட்டு இருங்க, அருமையா நடக்குது ஆட்சி, இது ஏதோ தற்செயலா நடந்த ஒரு செயல் என்பது போல கடந்து போறது இருக்குல்ல, அது அண்ணன் திருமாவளவன் உட்பட அத்தனை பேரும் ஆட்சி மீது எந்த தப்புமே இல்லைங்க, இது தனிப்பட்ட முறையில் நடந்த தாக்குதல் கடந்து போறது ஒரு சமூகத்துக்கே இழைக்கக்கூடிய மிகப்பெரிய தவறாக நாங்க பாக்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் இது போன்ற கொலைகள் நீடித்து கொண்டே இருக்கும், இவர்கள் அப்படி கடந்து போயிட்டாங்கன்னாக்க. அப்படியெல்லாம் இல்லாம கடுமையான நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்கும். ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இங்கே ஒரு சிலர் தான் ஓங்கி ஒலிக்க முடியுது. அதிலும் குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய மேடை பேச்சுக்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவர் திராவிடம் என்ற கொள்கையை சாடுறார். திராவிடம் அப்படிங்கிறதே தவறான கொள்கை, இங்க மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மக்கள் தான் ஆளணும் அப்படிங்கிறதுல உறுதியான கொள்கை கொண்டவரா இருக்காரு. இதையெல்லாம் எடுத்து அவர்கள் பேசுறதுனால அது ஒரு
என்ன சொல்றது, அவரை வந்துட்டு ஸ்கெட்ச் போடுறது, அவரை வந்துட்டு குறுக்கிடலாம், இந்த ஒரு இனம் வந்துட்டு எழுந்திருச்சுனாக்க மீண்டும் இவர்களால் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொள்றாங்க. அப்ப இதை வந்துட்டு தேடி நிதானமாக திட்டமிட்டு அவர்கள் செய்யக்கூடிய படுகொலையா தான் நம்ம பார்க்கணும். என்கவுண்டர்ங்கிற தேவை எப்ப வருது சொல்லுங்க? நீங்க கைது செய்திருக்கீங்க, நீங்க கொண்டு போய் வழக்காடு மன்றத்தில் நிறுத்தணும், அவர் அதுக்குண்டான வழக்கை தொடுக்கணும், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலங்களை நம்ம வந்துட்டு எடுக்கணும். ஏன்னா எப்பயுமே வந்துட்டு ஒரு அம்பை வந்துட்டு நம்மளால தண்டிக்க முடியாது, எய்தவனை தான் தண்டிக்கணும். அப்ப யார் எய்தவன்கிறத நீங்க பின்னாடி எடுத்து போய் பார்க்கணும், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத அலசி ஆராயணும், இதற்கு உறுதுணையாக இருந்த அதிகாரிகள் யாருங்கிறதையெல்லாம் பார்க்கணும். இதையெல்லாம் நோண்டி எடுத்தாதான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கொலைக்குண்டான சரியான நியாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா இது எதையுமே செய்யாம ஒருவனை மட்டும் நீங்க வந்துட்டு என்கவுண்டர் போடுறது மூலமா அவன் வாயை திறக்க கூடாது, அவன் வாயை திறந்தானாக்கா இங்க இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் பல பேருக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால நீங்க என்கவுண்டர்ங்கிற முறையில அதை முடிச்சு வைக்கிறீங்க. இது இப்படி முடிக்க கூடாது. உண்மையான நியாயம் எப்படி கிடைக்கணும்னா அதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் கைது செய்யப்படணும், அவர்களுக்கு உண்டான சரியான தண்டனை பெற்று தரப்படணும். அப்பதான் அது உண்மையான நியாயமா இருக்கும். எவ்வளவு பெரிய தவறை அவர் செய்திருந்தாலும் கொலைங்கிறது தண்டனை கிடையாது. அதை அண்ணன் சீமான் அவர்கள் பல இடங்கள்ல சொல்லியிருப்பார். நீங்க அதை தூக்கு போடுறதா இருக்கட்டும், இல்ல சுட்டுக் கொள்றதா இருக்கட்டும், கொலைங்கிறது தண்டனையா எப்படி மாறும்? அவனோட வாழ்வு அதோட முடிஞ்சு போயிருது, அவனுக்கு தண்டனையே கிடைக்காமல போகுது, அந்த மாதிரி இருக்கு. அவனை சார்ந்து உள்ள நபர்களுக்கு வேணா தண்டனையா இருக்குமே தவிர அவனுக்கு என்ன தண்டனை இருக்குனாக்கா இல்ல. அப்போ ஒருவனுக்கு உண்மையான தண்டனை கொடுத்து அவன் மனம் திருந்துவதற்கு நீங்க வந்துட்டு வழிவகை செய்யணும்னாக்கா அதுக்கு உண்டான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கணும். அதெல்லாம் இல்லாமல் ஒருவனை கொலை செய்யறது மூலமா நீங்க அந்த கேஸை முடிக்கிறதுக்கு, அதாவது மழுப்புறதுக்கு நீங்க பாக்குறீங்களே தவிர சரியான நடவடிக்கை எடுக்கணும், இதில் பாதிக்கப்பட்ட நபருக்கு உண்மையான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற நடவடிக்கைகள் நீங்க எடுக்கிறது இல்லை. அதுதான் என்கவுண்டர். முதலமைச்சரை மாத்திருங்க, எல்லாம் சரியா நடக்கும். ஏன்னா அவர் இருந்து சரியான நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் சட்டம் ஒழுங்கை சரியாக காப்பாற்ற முடியும். ஆனால் இந்த திமுக என்ற அரசு எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ரவுடிசமும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் தலையோ தூக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த அப்பட்டமாக தெரிந்த உண்மை. ஏன்னா இந்த திமுக ஆட்சியை நடத்துவதே வந்து பாத்தீங்கன்னா குண்டாசும் ரவுடிசம் தான். அவங்கதான் வந்துட்டு உயர் பதவிகளில் போய் உட்காந்துக்கிறது, மாவட்ட செயலாளர் இருக்கிறது, ஏன் அமைச்சர் பதவிகளில் கூட போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பல பேரோட பின்புலத்தை எடுத்து பாத்தீங்கன்னாக்க ரவுடிசமும் குண்டாசமும் தான் இருக்கு. அப்ப அவர்கள் அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தாக்க எல்லோருக்கும் வந்துட்டு குளிர் விட்டு போயிருது. அதனால எல்லாரும் இதே போல பிரச்சனைகள்ல ஈடுபட்டு கொண்டேதான் இருக்கிறாங்க. இதற்கு சரியான நடவடிக்கைங்கிறது என்ன இருக்கு? இதை ஒடுக்கணும், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோங்கிறத வாய் வழியாக சொல்லி கொண்டு இருந்தால் நடக்காது. நீங்க முதலமைச்சரை மாத்திருங்க, எல்லாம் சரியா நடக்கும். ஒவ்வொரு அதிகாரியா தூக்கி போடுறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது. தண்டனைக்குரியவர் அதிகாரியா? அதிகாரி தான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் செய்யறாரா? அப்போ சரியான நடவடிக்கை எடுப்பதற்கு அவருக்கு உண்டான அனுமதியை கொடுக்காதது யாரு? அந்த அனுமதியை கொடுக்காதது இந்த முதல்வர் தான். அவரை தூக்கிடுங்க, எல்லாம் சரியா நடக்கும்.